நம்ம பூமியோட மேற்பகுதி கிரஸ்ட் அதிகமான டெக்டானிக் பிளேட்டால உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொன்றத்தோட உரசிக்கிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜி தான் சுனாமிகளாகவும் எர்த்குவேக் நிலநடுக்கங்களாகவும் மாறுது. அந்த வகையில் மிகப்பெரிய இந்த டெக்டானிக் பிளேட் பசிபிக் பிளேட் 8 சென்டிமீட்டர் பெர் இயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் பிளேட் நகர்ந்துட்டு இருக்கான். அது மற்ற பிளேட்ஸ்ல ஏற்படுத்தக்கூடிய இந்த உராய்வுகள் தான் பசிபிக் பிளேட்டை சுத்தி அதிகமான நிலநடுக்கங்களையும் சுனாமிகளையும் முக்கியமா எரிமலைகளையுமே வெடிக்க வைக்குது. அதுல அதிக அளவு நிலநடுக்கங்கள் எங்க தெரியுமா நடக்குது? ஜப்பான்ல தான். ஜப்பானை சுத்தி 4 முக்கியமான பிளேட்ஸ் கன்வர்ஜ் ஆகுது. ஒஹோட்ஸ் பிளேட், யுரேஷியா பிளேட், பசிபிக் பிளேட் அண்ட் பிலிப்பைன்ஸ் பிளேட். இந்த 4மே ஒன்னு சேர்ற அந்த சென்டர் எபி சென்டர்ல தான் ஜப்பான் இருக்கு. இதன் காரணமா தான் ஜப்பான் அதிக அளவு நிலநடுக்கத்தால பாதிக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கே 100க்கும் அதிகமான மைனர் எர்த்குவேக் நடக்குது. 3.5 மேக்னிடியூடுக்கு கீழே 2022ல மட்டுமே 8 மேஜர் எர்த்குவேக்கை நோட் பண்ணியிருக்காங்க. நிலநடுக்கத்தோட வீரியம் அதிகமாகும் போது சுனாமி தாக்குதலும் அதிகமாகும். 2024 புது வருட பிறப்பன்னைக்கு 7.4 மேக்னிடியூட் அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன்.